نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما قال النبي صلى الله عليه وسلم من مات وهو بريء من ثلاث الكبر والغلول والدين دخل الجنة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல் ஷானஹு வ தஆலா வழங்கிய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான வாழ்க்கை முறையை, ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை, ஆடம்பரம் இல்லாத மனிதருக்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய ஒழுக்க விதிமுறைகளில் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய பாதைகளில் மிக முக்கியமான ஒரு பாதை பொருளாதாரத்தை எவ்வாறு கையாள வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல் ஷானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்வி கணைகளில் தொழுகையை குறித்தும் நம்முடைய நோன்பை குறித்தும் நாம் வழங்கக்கூடிய ஜகாத், ஹஜ்ஜு போன்ற வணக்கங்களை குறித்து இருப்பதைப் போலவே நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், உத்தியோகம், நம்முடைய பொருளாதாரத்தை ஹலால் ஹராம் குறித்தும் விசாரிக்கப்படும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி பொருளாதாரத்தை ஈட்டுவது. இஸ்லாம் அந்த பொருளாதாரத்தை நல்ல வழியிலே ஈட்டும்படி பொருளாதாரத்தை நேர்மையான வழியிலே சம்பாதிப்பதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. ஹராமான வழிகளை, சந்தேகத்திற்குரிய வழிகளை தவிர்த்து கொள்ளும்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. ஹலாலாக சேகரித்த பொருளாதாரத்தையும் பணம் காசுகளையும் கூட வீண் விரயமாக செலவழிக்க வேண்டாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. வலா துஸ்ரிஃபு குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் ஜல் ஷானஹு வ தஆலா வீண் விரயம் செய்பவர்களை விரும்புவது கிடையாது என்று குர்ஆனிலே கூறுகிறான். நான் சம்பாதித்த பொருளாக இருந்தாலும் கூட எனக்கு எது தேவையோ, நான் செலவழிப்பதற்கு எது உகந்ததோ அந்த வழியில் தான் செலவழிக்க வேண்டும். பாவமான வழிகளில் செலவழிக்கக்கூடாது. அவசியமான செலவாக இருந்தாலும் கூட
ஆடம்பரம் என்று வந்துவிட்டால் அதிலே அளந்து செலவழிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் கணக்கு பார்த்து கொடுக்க சொல்கிறது. அதுக்கு தான் ஜக்காத் என்கிற ஒரு கடமை. எனக்கு தாராள மனசு, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவேன் என்று கொடுப்பதை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புவது கிடையாது. உங்களுடைய பொருளாதாரத்தில் 2.5% கொடுத்தால் போதும் என்று சொல்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனாவிலே பைருஹா என்கிற தோட்டம் இருக்கிறது. மிகப்பெரிய தோட்டம், மிகச்சிறந்த தோட்டம், அதிகமான விளைச்சலை தரக்கூடிய, பேரித்தம்பழங்களை விளைச்சலாக தரக்கூடிய தோட்டம். அந்த தோட்டத்திலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தோட்டத்தின் மதிப்பு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு பெரிய தோட்டத்தை கொடுத்திருக்கின்றான், இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான் என்ற ஒரு மகிழ்ச்சி அவர்களுடைய உள்ளத்திலே வருகிறது. அது அவர்களுடைய தொழுகையை இடையூறு செய்கிறது. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்னுடைய தோட்டத்தை இறைவனுடைய பாதையிலே வக்ஃப் செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தடுக்கிறார்கள், ஆசுவாசப்படுத்துகிறார்கள். ஏன் இந்த முடிவு? ஏன் திடீர்னு உங்கள் தோட்டத்தை வக்ஃப் செய்யணும்னு சொல்றீங்க? அப்பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த தோட்டத்தின் இனிமை, என்னுடைய சொத்தின் மீது உள்ள ஒரு மதிப்பு என்னுடைய உள்ளத்தில் வந்துட்டு போச்சு. என்னுடைய வணக்கத்தை கெடுக்கும் விதமாக என்னுடைய தோட்டம் இருக்குது, அதனால் நான் அதை தானம் செஞ்செல்லாம் இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ வக்ஃப் செஞ்சிருன்னு சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை தடுக்கிறார்கள், நீங்கள் வக்ஃப் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி வக்ஃப் செய்வதாக இருந்தால் 1/3 மட்டும் வக்ஃப் செய்யுங்க. உங்களுடைய வாழ்நாளில் அந்த தோட்டம் உங்களுக்குரியதாக இருக்கட்டும், அதிலே ஒரு பகுதியை உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்கள் என்று அவருக்கு நேரிய வழியை காட்டுகிறார்கள். ஆர்வ கோளாறுல ஏதாவது தூக்கி கொடுத்தலாம். ஆனால் ஒரு நல்ல தலைவரின் வழிகாட்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவரை சரியான முறையிலே வழிநடத்த வேண்டும். இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாளைக்கு நடுத்தெருவில் வந்து நிற்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அவரை தடுத்தார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த நபரை தடுத்தார்கள். ஆக தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய முறையிலே நம்முடைய தர்மத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அறிவுறுத்துகிறது. தர்மத்திற்கே இப்படி என்றால் ஆடம்பரமாக செலவழிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. ஆடம்பரமாக செலவழித்தல் என்பது ஒரு கட்டத்திலே நம்மை கடன் வாங்க வைத்துவிடும். நாம் ஒரு கட்டம் வரை நம்மிடத்திலே பொருளாதாரம் பணம் இருக்கும் வரை நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காசு பணங்களை செலவழித்துக் கொண்டிருப்போம். அதிலே ஒரு மிதப்பு, அதிலே ஒரு பெருமை வந்ததற்கு பின்னால் மற்றவர்களிடத்திலே கடனாக வாங்கி செலவழிக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த ஆடம்பரம் என்பது நம்மை கடனிலே தள்ளி நம்மை அழித்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனில்லாத வாழ்க்கை தான் சொர்க்கம் செல்வதற்கான வழி என்பதாக உம்மத்தினர்களுக்கு காட்டி தந்தார்கள். ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் மாத வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ், ஒருவன் 3 காரியங்களை விட்டும் அவன் தப்பித்து விட்டான். 3 காரியங்கள் ஒரு இடத்திலே இல்லை என்றால் தஹலல் ஜன்னா, அவன் ஸ்ட்ரைட்டா நேரா சொர்க்கம் போயிடலாம். அந்த 3 காரியங்கள் என்ன? அல் கிப்ர், பெருமை. பெருமை ஒருவருடைய உள்ளத்திலே இருந்தால், அணு அளவு இருந்தாலும் கூட
அந்த அணு அளவு பெருமை அவன் சுவனம் செல்வதை விட்டு தடுத்துவிடும். ஒரு குலூல், அதுவும் கிட்டத்தட்ட பெருமை மாதிரி தான். தற்பெருமை அல்லது அடுத்தவர்களை இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு குணம், அடுத்தவர்களை மட்டம் தட்டி பேசுவது. பெருமை என்பது வேறு, அடுத்தவங்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கல்வி, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பணம், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரம், எந்த விதத்திலும் அடுத்தவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குணம்தான் குழு. அடுத்தவர்களை மட்டம் தட்டி தன்னை பெருமைப்படுத்தி காட்டுவது. இந்த குணம் இருப்பவன் சோனம் செல்ல மாட்டான். யாருக்கு கடன் இருக்குமோ, கடன்னா பெரிய அளவுல கடன் இல்லை, 2 திர்ஹம் இருந்தால் போதும். 2 திர்ஹம் கடன் இருந்தாலும் சோனம் செல்ல முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழருக்கு ஜனாசா தொழுகைக்கு நிற்கிறாங்க. இவருக்கு கடன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஆமாம் கடன் இருக்கு, ரொம்ப அதிகமான இல்லை, 2 திர்ஹம் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழாமல் பின்வாங்குகிறார்கள். இவருக்கு வேற யாராவது தொழு வைங்க. பக்கத்தில் இந்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நாயகமே, அந்த 2 திர்ஹம் கடனுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீங்கள் தொழு வைங்க. 2 திர்ஹம் இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா ஒரு திர்ஹம் 24 ரூபா தான். 24 ரூபா 25 ஒரு 50 ரூபா அளவுக்கு கடன். அதை ஒரு சஹாபி அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாயகமே நீங்கள் தொழ வைங்கள், நான் அந்த 2 திர்ஹம்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு தொழ வைக்கிறார். மறுநாள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்ததும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, அபூ கத்தாதாவே அந்த 2 திர்ஹம் கடன் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியாகும். கடன் என்பது ஒருவன் சுவனம் செல்வதை விட்டும் தடுக்கிறது. அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கடனில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். கடனில் இருந்து பாதுகாப்பு தேடும்படி சஹாபாக்களை ஏவிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு சஹாபாக்கள் காரணம் கேட்கிறார்கள், நாயகமே ஏன் அதிகமாக கடனில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுகின்றீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஆசிமி வல் மக்ரமி, யா அல்லாஹ் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஃபகால லஹு காயினும் மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரம், நாயகமே அதிகமாக கடனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுவது எதற்காக? கடனை விட்டு கடனாளியை விட்டு எதற்கு பாதுகாப்பு தேடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல இதா கரிம, யார் கடன் வாங்குகின்றானோ அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது, பொய் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. கடன்காரன் கேட்கும்பொழுது நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க, வேற வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட நாளைக்கு தரத்துக்கும் காசு இருக்காது. இருந்தாலும் கடனாளி கேட்கும் பொழுது நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்களால தர முடியாது, அது பொய்யாக ஆகிவிடும். கடன் வாங்கும் பொழுது ஒரு தவணையை குறிப்பிடுவார்கள், நான் 1 மாதத்தில் தந்துடுறேன் அல்லது 1 வருஷத்தில் தந்துடுறேன் என்று ஒரு தவணையை குறிப்பிடும் பொழுது அந்த தவணை தவறிவிடும். அப்போ அந்த வாக்குக்கு மாறு செய்வதாக ஆகிவிடும். இந்த 2 முசீபத்தும், இந்த 2 பாவங்களும் கடனில் ஒன்று சேர்க்கிறது. அதனால் நான் கடனை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கடன் இருக்கின்றது, அது மனிதனை மிகப்பெரிய சிக்கலிலே மாட்டி வைத்துவிடும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் சோனம் செல்வதற்கு கடன் தடையாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுலன் குதில ஃபீ சபீலில்லாஹ் சும்ம அஹ்யா சும்ம குதில சும்ம அஹ்யா சும்ம குதில வ அலைஹி தைனுன் மா தஹலல் ஜன்னத ஹத்தா யக்லா அன்ஹு தைனுஹு.
ஒரு மனிதன் அவன் போரிலே அல்லாஹு தஆலாவினுடைய பாதையிலே போர் செய்கிறான். போர் செய்யப்பட்ட அந்த மனிதன் கொல்லப்படுகின்றான். ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து! நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அவருடைய ஒரு துளி ரத்தம் கீழே விடுவதற்குள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஷுஹதாக்கள் அவர்களை மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபரிலே உயிரோடு வைத்து அவர்களுக்கு உணவளிக்கின்றான் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதானவர்கள் நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொன்னாதீங்க, மௌத்தா போனவங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அவ்வளவு சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் ரத்தம் கீழே விடுவதற்குள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு சொர்க்கம் உறுதியாகி விடுகிறது. அந்த அளவுக்கு அந்தஸ்து ஷஹீதுகளுக்கு. ஆனால் ஒருவர் ஒரு முறை அல்ல 3 முறை கொல்லப்படுகின்றார். ஒரு முறை கொல்லப்படுகின்றார், ஷஹீதாகின்றார், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகின்றது, போராடுகிறார், கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகின்றார், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகின்றது, போராடுகிறார், கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகின்றார், 3 முறை ஷஹீதாக்கப்படுகின்றார். அவருடைய அந்தஸ்து எவ்வளோ இருக்கும்? சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய அந்தஸ்து மிக உயர்ந்து இருக்கும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வ அலைஹி தைனுன், 3 தடவை அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து ஷஹீதாக்கப்பட்ட அந்த நபரின் மீது கடன் இருந்தால், ஹத்தா யுக்லா அன்ஹு தைனுஹு, அவர் தன்னுடைய கடனை அடைக்காத வரை அவர் சுவனம் நுழைய முடியாது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 முறை அல்லாஹ் தஆலாவினுடைய பாதையிலே போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டு அவர் புனிதராக ஆகிவிட்டார். அவரின் மீது கூட கடன் இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனிஹி ஹத்தா யக்லா அன்ஹு, ஒரு முஃமினின் உயிர் அவருடைய கடனோடு மாட்டிக்கொண்டிருக்கும், அவருடைய கடனோடு சிக்கிட்டு இருக்கும். அந்த கடனை நிறைவேற்றாத வரை அவருடைய உயிர் ராகத்தாக ஆகாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈயாக்கும் வத்தைன ஃபைன்னஹு அவ்வலுஹு அம்முன் வ ஆஹிருஹு ஹஸ்புன் ஹர்புன். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈயாக்கும் வத்தைன, கடனை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஃபைன்ன அவ்வலுஹு, அதனுடைய துவக்கம் ஹம்முன் கவலை, வ ஆஹிருஹு ஹஸ்புன், அதனுடைய கடைசி நஷ்டம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கடன் வாங்குவது என்பது அத்தியாவசியம் இருந்தால், தவிர்க்க முடியாத தேவை இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அதுவே யோசித்து வாங்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கின்றது. ஆடம்பரத்திற்காக வாங்குவது, கல்யாணத்தை கிராண்டாக நடத்தணும், என்னுடைய பிள்ளையினுடைய பர்த்டேவை கிராண்டாக நடத்தணும், என்னுடைய பொண்ணுக்கு காது கொடுத்த கிராண்டாக நடத்தணும், மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஊரெல்லாம் விருந்து போட வேண்டும், எந்த அவசியமும் இல்லை. அதற்காக கடனை வாங்கி, லட்சக்கணக்கில் கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் மேலும் வட்டிக்கு கடனை வாங்குகிறார்கள். 1 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க, அந்த கடன் ஒரு வருஷத்தில் 2 லட்சமாக இருக்குது. அந்த 2 லட்சத்து கடத்தை அடைக்கிறதுக்காண்டி 3 லட்சம் கடன் வாங்குறாங்க. 3 லட்சத்தை கடன் வாங்கி அந்த 2 லட்சத்துக்கு வட்டியோடு அடைச்சிட்டு அந்த 1 லட்சத்தையும் தாராளமாக செலவு பண்ணிடுது. இப்படி கடனுக்கு மேல் கடனாளியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னார்கள், கடன் என்பது ஆரம் என்பது கவலையிலே உங்களை விட்டுவிடும், அதனுடைய இறுதி உங்களை கஷ்டத்திலே சிக்குண்டு வைத்துவிடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு கடன் என்பது சர்வசாதாரணமாகிடுச்சு. பெரும்பாலான மக்கள் கடனிலே மாக்கி சிக்குண்டு தவிக்கிறார்கள். இன்னைக்கு வாங்கக்கூடிய கடன்களில் 90% ஆடம்பரங்களுக்காகத்தான் இருக்குது. ஆடம்பரமாக வீட்டை கட்டணும், ஒரு ஆடம்பரமான கார் வாங்கணும், ஆடம்பரமாக திருமணம் நடத்தல், ஊரில் எல்லாரும் மெச்சிக்கிற அளவுக்கு நான் திருமணம் நடத்த போகிறேன் அப்படின்ட்டு ஆடம்பரமாக செலவு செய்வது. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளோ ஆடம்பரமாக திருமணம் செஞ்சுட்டான், நானும் அவனுக்கு ஈக்குவலாக இல்லை, நானும் ஓரளவுக்காவது நான் திருமணம் செய்யணுன்ட்டு இவரும்
பணமே இல்லாதவரும் அவருக்கு போட்டியாக அவர் 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 நடத்துனதில் ஒரு கால்வாசி அளவுக்காவது நான் திருமணம் நடத்தணும் அப்படின்ற பேரில் லட்சக்கணக்கான கடன் வாங்குறேன். இப்படி கடனுக்கு மேல் கடன், வரதட்சணை என்கிற பெயரில் கடன் வாங்கப்படுகின்றது. வரதட்சணையே மிகப்பெரிய ஹராம். ஹராமில் நடக்கக்கூடிய திருமணம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? நாம் மணமக்களுக்கு வாழ்த்து என்ன துவா செய்கிறோம்? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தம்பதிகள் 2 பேருக்கு பரக்கத் செய்யட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும், அவங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்யட்டும், அவருடைய பிள்ளை செல்வங்களில் பரக்கத் செய்யட்டும் என்று நாம் துவா செய்து திருமணம் நடத்துகிறோம். நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா? வரதட்சணை பெறுகின்ற வீட்டிலே, வரதட்சணை கொடுக்கின்ற வீட்டிலே அந்த துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? 30 சவரம் 40 சவரம். நடுத்தர வர்க்கத்தினர் என்ன பண்ணுவார்கள்? கொஞ்சமாவது யோசிக்கணும். கடன் வாங்குறது எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு நிலையில் மனிதனை தள்ளிவிடும். அந்த கடனின் பக்கம் தள்ளுவது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்கு. பொதுவாக ஆண்கள் வரதட்சணையை பேசும்போது இப்படி ஒரு ஹீலா, இப்படி ஒரு தந்திரம், நாங்கள் எதுவும் வரதட்சணை வாங்குறதில்ல, வீட்டில் உள்ள பொம்பளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க, வீட்டில் உள்ள பொம்பளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நரகத்திற்கு போகிறதுக்கு ரெடியா? எல்லாமே நரகத்துக்கு. வீட்டில் உள்ள பொம்பளைங்க எங்களை சொர்க்கத்துக்கு விட மாட்டாங்க, நாங்கள் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுக்கு ஈக்குவலான ஒரு நிலைனா இது. வீட்டில் உள்ள பொம்பளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க, என் பொண்ணுக்கு 20 சவரம் போட்டேன், அதனால் நீங்கள் ஒரு 15 சவரமாவது போடுங்க, 50 சவரம் 100 சவரன் நகைகளை போட்டு திருமணம் முடிக்கப்படுகிறது. என்ன பண்ணுவான்? பெண்ணை பெற்ற தகப்பன். ஊரெல்லாம் கடன், கடனில் சிக்கி சீரஞ்சி வீட்டை விற்று சொத்தை விற்று கடைசியில் என்ன தெரியுமா ஆகுது? தற்கொலை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சொல்லுவாங்க இஸ்லாமிய சமூகத்தில் தற்கொலை இல்லைன்ட்டு. இப்பொழுது தற்கொலையும் நடக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கத்தில் ஆத்தங்கரைக்கு ஒரு ஃபேமிலி போயிட்டு வருது. கார் பற்றி எரியுது. காரில் ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 சின்ன சின்ன குழந்தைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, 2 சின்ன சின்ன குழந்தைங்க. தீ பற்றி எரியுது. காவல்துறை பல பல விதத்தில் விசாரணை செஞ்சு பார்க்குறாங்க. இது ஏதாவது கொலையாக இருக்குமா? எப்படி தீப்பற்றி எரிந்தது? வெயிலின் உஷ்ணத்தால் தீப்படுத்தி எரியுதா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு புலப்படுது. கடைசியில் விசாரித்து பார்த்தா சென்னையில் போரூர் பக்கத்தில் அந்த தம்பதிகளுடைய வீடு. கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஊர் பக்கம் போயிடுறாங்க. போயிட்டு வாரம் ஆத்தங்கரை பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு போயிட்டு அங்குள்ள ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்குறாங்க. ஊர்லேயே வாழ்கிறாங்க. மன உளைச்சலில் வாழ்கிறார்கள். கடன், தலைக்கு மேலே கடன். எதனால் கடன் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. ஆடம்பரமாக வீடு கட்டினாங்களா, அல்லது வேலைக்காண்டி வாங்கினாங்களா, அல்லது கடன் வாங்கியவர்களுக்கு வேலை போயிச்சா, எதுவும் தெரியல. ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றாங்க. வாரம் போவாங்க. நோம்பில் நடந்த ஒரு செய்தி. ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு அந்த தர்காவில் உணவு கொடுத்துட்டு வர்றாங்க. வந்துட்டு அந்த கணவன் இருக்கிறார் தெரியுமா, வண்டியை விட்டு இறங்கி இந்த பெட்ரோல் வாங்குவாங்க கேனை, அந்த கேனை எடுத்துட்டு கார் ஃபுல்லாக பெட்ரோலை ஊற்றி அதுக்கு தீ வைக்கிறார். உள்ள மனைவி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. குழந்தைகள் அலறுகிறார்கள். அப்படியே தீ வச்சு அந்த தீயில் அவரும் உணர்ந்தார். அந்த குழந்தைங்க இந்த வேதனை தாங்க முடியாமல் 2 குழந்தைங்களும் தாயை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அந்த குழந்தைங்க மூத்தா போகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோன்பு அந்த கடைசி 10 நடந்த செய்தி. நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்களை படிக்கிறவங்களுக்கு தெரியும், நியூஸில் கூட வந்தது. இப்படி ஒரு கொடுமை. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மணிமங்கலத்தில் ஷம்ஷிதான்ற ஒரு பெண்மணி, 2 குழந்தைங்க, அதே மாதிரி 2 குழந்தைங்க கிணத்துல தள்ளி விட்டு கிராமப்புறத்தில் போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குது. அந்த தாய் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தது. அந்த குழந்தையும் கிணத்துல தள்ளி விட்டு முஸ்லீம்
இந்த தாயும் கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிருக்கு. இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம். என்னன்னு கேட்டால் கடன். அவங்க கணவர் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த கடன் சுமை முழுக்க மனைவியின் மீது வந்து விழுகுது. இந்த மனைவி கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிச்சு குழந்தைங்களோடு. அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? இவர்கள் ஆடம்பரத்துக்கோ அல்லது ஏதோ ஒன்று கடன் வாங்கி விட்டார்கள். அந்த பச்சிளம் குழந்தைகள் என்ன செய்தது? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கடன்னால இவ்வளவு விபரீதங்கள் நடக்குது. வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. 1 லட்சம் ரூபா சம்பளத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய கடன் கோடிகளில் இருக்கிறது. 10,000 அல்லது 20,000 25,000 சம்பளம் வாங்குறவங்க லட்சங்களில் கடன் வாங்குகிறார்கள். ஹவுசிங் லோனு, அந்த லோனு, இன்னைக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. எப்படியாவது மனிதர்களை கடனில் சிக்க வைத்து விட வேண்டும் என்று அழைகிறார்கள். அந்த கடனில் எளிதாக நம்முடைய இஸ்லாமியர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். கடைசியில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தற்கொலைக்கு நிரந்தர நரகம். கடனுக்காவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மன்னிப்பை வழங்கி விடுவான். தற்கொலைக்கு மன்னிப்பே கிடையாது. ஒரு சஹாபி ஒரு போரிலே கலந்து கொள்கின்றார். அவருக்கு அந்த போரில் ஒரு காயம் பட்டது. அவருடைய வயிற்று பகுதியிலோ ஏதோ ஒரு பகுதியிலோ காயம் பட்டுச்சு. அந்த காயம் அவரால் தாங்கிக்க முடியல. அதனால் கொஞ்சம் அந்த ஈட்டியை குத்தி கிழிச்சு அவரே மௌத்தா போகுது. சஹாபாக்கள்லாம் நினைக்கிறார்கள் போரிலே கொல்லப்பட்டார், அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்துக்கு போனார். அல்லாஹுவின் பாதையிலே கலந்து கொண்டார். தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை இஸ்லாத்திற்காக போரிட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் வேதனை தாங்க முடியாமல் அந்த ஈட்டியை அவரே குத்திக்கிட்டார். அவர் செஞ்சது அவர் வேதனை தாங்க முடியாமல் செய்து கொண்டது தான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர்கள் நரகவாதி. அவரின் விதியை அவரே முடித்து கொண்டார், அதனால் அவர் நரகம் செல்கிறார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அருமையானவர்களே, கடன் போன்ற இது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வக்த தொழுகையிலும் துஆ செய்வார்கள். பொதுவாக ஆடம்பரை தவிர்த்து கொண்டாலே நாம் கடன்களை விட்டும் தவிர்த்து கொள்ளலாம். எந்த விதமான ஆடம்பரம் வைத்துக் கொள்ள தேவையில்லை. நாம் திருமணம் முடிக்கும் போது கூட நாம் மனிதநேயத்தோடு, பெண் கொடுப்பவர்களிடத்திலே மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வாய் வார்த்தையில் சொல்றதில்லை அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு எதுவும் போடாதீங்கன்ட்டு. உண்மையிலே அவர்களிடத்தில் எந்த சிரமமும் கொடுக்காமல் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். 3 பொம்பளைங்க 4 பெண் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் என்ன செய்வாங்க? கடனை வாங்குறாங்க. அந்த கடனை அடைப்பதிலே அவர்களுடைய ஆயுள் கழிந்து விடுகின்றது. இப்பொழுது புதிதாக தற்கொலை செய்யக்கூடிய நிலையும் நம்முடைய சமுதாயத்திலே எழுந்துவிட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை கடனை விட்டும் தற்கொலை விட்டும் பாதுகாப்பானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.